எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தின்ல 9வது வசனம், 81 வசனம் சொல்லியிருக்காங்க ராமானுஜருக்கு. அதில் இது 9வது வசனம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றா, 3 எழுத்து சொன்னேனோ ஷரபிந்துவை போல. ஷரபிந்துன்றது ஒரு அவனோட கதை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். 3 எழுத்து சொன்னேனோ ஷரபிந்துவை போல. ஷரபிந்துன்றவும் 3 எழுத்து சொல்றான். அவன் சொன்னதுனால அவனுக்கு மோஷம் கிடைச்சிது, அதுதான் இவன் சொல்றான். அந்த கதை இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ராமானுஜர் ஆச்சரியப்படுறாரு. அந்த கதை இப்போ ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிற ஒரு இடப்பெண்ணுக்கு வந்து எத்தனை மகாவிஷ்ணுவோட கதைகள், எவ்வளவு கதை தெரிஞ்சிருக்கு, பெருமாளோட கதைகள் எவ்வளவு தெரிஞ்சிருக்கு, ஒரு சரியான நிறைய விஷயம் தெரிஞ்சுவா. நான் என்ன சொல்றா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல, நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேனான்ட்டு ஒன்று ஒன்றா சொல்லின்னு வரா. எல்லாம் சொல்ல பார்த்தா ராமானுஜர் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ராமானுஜர் வந்து அவளை விடுறதா இல்லை, அவளை கடைசி வரைக்கும் எல்லா கேள்வியும் கேட்கணும்னே பார்த்துட்டு இருக்காரு. அவளை ஊரை விட்டு போகக்கூடாதுன்னு தடுக்கிறாரு. அந்த மாதிரி நான் ஏதாவது பெருமாள்கிட்ட பண்ணியிருக்கேனா, கரும்பு இந்த மாதிரி பெருமாள்கிட்ட நான் ஏதாவது அவர்கிட்ட வந்து பண்ணியிருக்கேனா, தாயார்கிட்ட சொல்லியிருக்கேனா, ஏதாவது பேசியிருக்கேனா, அந்த மாதிரி ஷரப்பு இந்த மாதிரி 3 எழுத்து சொல்லியிருக்கேன். அந்த 3 எழுத்து என்னது பின்னாடி சொல்கிறேன். 3 எழுத்து சொல்லியிருக்கேனா, வேண்டியிருக்கேனா, என்ன இங்கே இருக்க சொல்லிக்கல, நான் அதுக்கெல்லாம் லாயக்கில்லாதவன் சொல்கிறேன் ஒன்றுன்னா சொல்லி இதை சொல்கிறேன். இந்த ஷரபிந்து இப்போ நமக்கு என்னென்னா, இந்த பதிவோட முக்கியத்துவம் என்னன்னா, அந்த ஷரபிந்து யாருன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஷரபிந்துன்றது சூரிய வம்சத்துல வந்த விஸ்வரதன்றவனோட புள்ள ஷரபிந்து. அவன் ராஜான்னாலும் அசாத்திய கொடுமைக்காரன். இப்ப ஜனங்க எல்லாம் அடிக்கிறதும் உதைக்கிறதும் அந்த அவன் வந்து ராஜாவா ஆகல, ராஜவம்சம் அரச வம்சம் வழிய அவன் வந்து ராஜா ஆகல. அவன் விஸ்வரதன்னு அவனே ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். அப்ப இவன் குழந்தையா இருக்கும்போது இவனுக்கு நிறைய துர்புத்தி. எல்லாரும் ஒரு சாதாரண உயிரினங்களை ஜனங்களை எல்லாம் கொடுமைப்படுத்துறது, உயிர்களை அடிக்கிறது, கொல்றது, ஓனான் அடிக்கிறது, இது மாதிரி சின்ன குழந்தையிலிருந்து தனக்கு துன்பம் விளைவிக்காத உயிரினங்கள்லாம் தேடி போய் கொல்றது. அது வந்து மிகப்பெரிய பாவம் தான். அதாவது பாவங்கள்ல வந்து நிறைய பாதக செயல்கள்ல வந்து நிறைய இருக்கு. அதுல அந்த பாதக செயல்கள்ன்றத பாத்தீங்கன்னா 3-4 பாதக செயல்கள் இருக்கு. அதாவது பாதகம்னு ஒண்ணு, மகாபாதகம் ஒண்ணு, உபபாதகம்னு ஒண்ணு, சமபாதகம்னு ஒண்ணு, அதிபாதகம்னு ஒண்ணு இருக்கு. இந்த மகாபாதகன்றது அதனால திருப்பியே எதுவும் சொல்ல முடியாத ஒரு ஜீவன் இருக்கு பார்த்தீங்களா. பேசவும் முடியாது, சொல்லவும் முடியாது. இவனுங்களால பாதிக்கிறது எல்லாம், இவன் படுத்த கொடுமையெல்லாம் தாங்கிக்கிறது. அதுதான் மகாபாதகம்னு பேரு. உபபாதகம்னா எதிர இருக்கிறவங்க மேல நியாயம் இருக்கும். அவங்க எவ்வளவு சொல்லுவாங்க எல்லாத்தையும், இந்த மாதிரி இல்லை, நீ செய்யறது சரியில்லை, பண்ணாதன்னு வாங்க, பண்ணாதன்னு சொல்ல செய்யறது உபபாதகம். அது மாதிரி சமபாதகம்னு ஒண்ணு இருக்கு. சமபாதகம்னு என்னன்னா, அவன் இவனை ஒரு அடி அடிச்சா இவன் அவனை திருப்பி ஒரு அடி அடிக்கிறது. ரெண்டும் தப்பான செயல், 2 பாதகமான செயல் தான். சமபாதகம், அவன் அடிச்சுட்டா இவன் பேசாம இருந்துட்டான்னா இவன் வந்து ஒரு பொறுமைசாலி ஆயிடுவான். இவனுக்கு வந்து தெய்வ கடாட்சம் உண்டாகும், இவன் ஒரு யோகி ஆயிடுவான். ஆனா அவன் அடிச்ச உடனே திருப்பி இன்னொரு அடி அடிக்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் சமபாதகம். அது அப்புறம் அதிபாதகம்ன்றது என்னன்னா, கணக்கு வழக்கே இல்லாத தான் என்ன செய்யறோன்னு தெரியாமலே செஞ்சுட்டு இருக்குது, பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்குது. அதிபாதகம்ன்றது அதான். அதிபாதகம்ன்றது என்னன்னா, உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பாருங்களேன். செத்துப்போன ஓனான அடிக்கிறது. செத்துப்போன ஒரு ஜீவனை உயிரோட இருக்க மாதிரியே நினைச்சுன்னா அதை போட்டு அடிக்கிறது, இழுத்து கீழே தள்ளுறது, சுத்தி தூக்கி போடுறது. அதுக்கு உயிரே இல்லை, அது உணராது. ஆனா இவனுடைய அந்த உள்ளவர்களுடைய கெட்ட எண்ணங்களும் வன்மமும் அதுல தெரியும் கரெக்டா. செத்து போன அப்புறம் ஒரு ஜீவனை வந்து இம்சை பண்றது, அதுக்கு உயிர் இருக்கிறதா நினைச்சிட்டு இம்சை பண்ணி தன்னுடைய வெறியை தணிச்சுக்கிறது, அது வந்து அதிபாதகம். இந்த மாதிரி பாதக செயல்கள் நிறைய பண்ணிட்டு வந்தவங்க. இந்த மாதிரி பாதகம் பண்ணிட்டு இருந்தவனை பார்த்தா ராஜா என்ன பண்ணிடுறான், இவனுக்கு இளவரசு பட்டம் சுட்டினா அவ்வளவுதான், சூரிய வம்சத்து பேரே கெட்டு போயிடும் அப்படின்ட்டு இருக்கிற தன்னுடைய படையை வச்சு அடிச்சு, சேனாதிபதியை விட்டு அடிச்சு விரட்டி விட்டுறான். பிள்ளைன்னு பார்க்கல, நாடுதான் முக்கியம்னு பார்த்தான். இப்ப அது மாதிரி நம்ம எங்கேயாவது பாக்குறோமா, கரெக்டா அடுத்தது ஒரு பிள்ளைய ரெடி பண்ணிடுறாங்க. அரசியல்ல பாத்தீங்கன்னா அடுத்தது கரெக்டா வரதுக்கு ஒரு பிள்ளைய ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. பொழுது அடுத்த ஏற்றி உட்கார வைக்கிறதுக்கு, அந்த முரசு கட்டில உட்கார வைக்கிறதுக்கு, அந்த சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறதுக்கு பிள்ளைய ரெடி பண்றாங்க. ஒருத்தவர் ஒரு பிள்ளைய ரெடி பண்ணிட்டு போனான்னா அவருக்கு அப்புறம் இன்னொரு பிள்ளைய ரெடி பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் வம்சமா அனுபவிச்சுன்னு வராங்க.
தான் பிள்ளைய எந்த காலத்தை கொண்டு விட்டு கொடுக்காத அந்த காலத்துல. ஆனா அந்த காலத்துல சூரிய வம்சத்துல ராஜா என்ன பண்ணான்னா, பிள்ளை எல்லாம் எப்படியாலும் போறான், நாட்டு மக்கள் முக்கியம், இவனை கொண்டு வச்சவன் நாட்டு மக்களை எல்லாம் கொண்டுடுவான் எல்லாரையும். அதனால இவனை அரசனாக்க கூடாது. யாருமே யாரும் ஒத்துக்க மாட்டா. ஊர் ஜனங்களே பயப்படுறது. இவன் எதிர எங்கேயோ அங்க வரான்னு தெரிஞ்சா இங்க பயந்துட்டு ஓடும். ஏன்னா அவங்க கூட எதிர்த்து சண்டை போட முடியாது. அவன் ராஜா இளவரசன். ஆனா பார்த்தானா எதிர நிச்சயம் அடிப்போம், வெறும போனாலே அடிப்போம், பாதகங்களை செய்யறோம். அதனால ராஜா என்ன பண்றா, இவன் நாட்டுல உலாவிட்டு இருக்கிறான்னா ஜனங்களுக்கு வந்து ரொம்ப ஆபத்தை கொடுக்குறான். அதனால இவனை அடிச்சு சரியான அடிச்சு கொண்டு போய் காட்டுல போட்டு வந்துருக்கான்ற. அடிச்சு காட்டுல கொண்டு போய் திரும்ப போட்டு வந்துடுறான். காட்டுல போட்டு வந்தேன் அவன் காட்டுல அப்படி தடுமாறிட்டு எழுந்துக்கிறது சரியாயிட்டான். சரியாயிட்டு காட்டுக்குள்ள இருக்கான். காட்டுக்குள்ளே என்ன பண்றான், அவன் இருக்கிற மான் சும்மா போற மிருகங்களை எல்லாம் பிடிச்சி அடிக்கிறது. நல்ல பலசாலி, நல்ல வில்லாளி, நல்ல பவர்ஃபுல் மேன் தான். செஞ்சவன் புலியெல்லாம் எடுத்து சடை போடக்கூடிய அளவுக்கு இல்லையா, ராஜவம்சம் இல்லையா, அதனால வீரம் ஜாஸ்தி, அந்த வழியும் தெரியும். அதனால காட்டுல எதிர பாக்குற மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி தூக்கி போட்டு போறது. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். இந்த மாதிரி பண்ணிட்டப்ப ஒரு நாள் என்ன, முனிவர்கள்ல ரேவ முனிவர்னு ஒருத்தர். ரேவ முனிவர்னு அவர் வந்து என்னன்னா, அவருடைய கடைக்கண் பார்வைப்பட்டாலே அந்த இடம் வந்து புனிதமாகும். ரேவ முனிவர்னு அவ்வளவு தபஸ்வி, அவ்வளவு இந்த வெளி உலக இதெல்லாம் தெரியாதவர், உலகமே தெரியாதவர். சுகபிரம்மம்னு ஒருத்தர் இருந்தார், கிளிமூக்கு மாதிரி இருக்கும், அதனால அவர் பேர் சுகபிரம்மம் பேரு. அவர் அப்படிதான், இந்த வெளி உலக வாசனையே தெரியாது அவருக்கு. அவருக்கு அந்த காட்டுல இருக்கிற அந்த இதுதான் தெரியும். அதே மாதிரி இந்த ரேவ முனிவருக்கு வந்து வெளி உலக வாசனையே தெரியாது. இவர் என்ன பண்றாரு, காட்டுல ஒரு நாள் போயிட்டு இருக்கார். பசி, சரியான பசி, சாப்பிடறதுக்கு ஒண்ணும் கிடைக்கல, மயக்கம் வருது. பாதி மயக்கத்துல போய் அங்க ஒரு குளம் தெரியுது. சரி இந்த குளத்துல போய் கொஞ்சம் தண்ணி குடிக்கலான்னு குளத்துல இறங்கி தண்ணி குடிக்கிறதுக்கு இருக்காரு. தடுமாறி உள்ள விழுந்துறார். தடுமாறி குளத்துல விழுந்த உடனே தண்ணி முழுகிறது. முழுகும்போது கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்றார். என்ன, பெருமாள் தான் காப்பாற்றணும். அதனாலதான் கடைசியில எப்பயுமே கோவிந்தான்ற வார்த்தையை சொல்றேன். அப்ப சொல்றாரு கோவிந்தா கோவிந்தான்ற, கோவிந்தா கோவிந்தான உடனே இந்த ஷரபிந்தாங்க இங்க போயிருந்த பாருங்க, என்ன ரொம்ப புது விதமா சத்தங்க எதிர வந்து பாக்குறா, ஒரு முனிவர் தடி கொள்ள மாட்டேங்குது. அப்ப அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த குளத்துக்குள்ள இருந்து அப்படியே இவனை பாக்குறாரு ஷரபிந்துவை. ஷரபிந்துவை பார்த்த உடனே அவரோட பார்வைப்பட்டாலே அந்த இடம் புனிதமாகும் இல்லையா. ஷரபிந்துவை பார்த்த உடனே ஷரபிந்துக்கு உள்ளுக்குள்ள ஒரு லேசான ஒரு மாற்றம் ஏற்படுறது. அவரை பார்த்த உடனே காப்பாற்றணும்னு தோண ஆரம்பிச்சு. அவர் கண் பார்வைப்பட்ட உடனே இந்த ஷரபிந்துக்கு கொஞ்சம் அவனோட ஒரு கொஞ்சம் ஞானம் வந்துடுது, அப்பயே ஆரம்பிச்சிருது. அதாவது அவனுடைய கெட்ட வழியில இருந்து ஒரு திருப்பு புறம் ஏற்படுத்து. உடனே ஐயோ அரை துடிக்கிறாள் ஓடி போய் கையை கொடுத்து தூக்குறான். அவனே ஏறியாம தூக்கி மேலே விட்டுட்டு அவருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு என்னமோ இருக்கா பழங்கள் எல்லாம் பசி வந்து கொடுக்குறான். அவரை கை காலெல்லாம் அமைக்க விடுறான். அமைக்க விட்ட உடனே அவருக்கு கொஞ்சம் தெளிவான அப்புறம் அவர் நீ யாருப்பான்னு கேட்குறாரு. சொல்றான், நான் இந்த ஷரபிந்துன்னு அந்த இளவரசன், நான் அந்த நாட்டோட இளவரசன், நான் ரொம்ப கொடுமை நிறையா என்ன எல்லாத்தையும் சொல்றான் கரெக்டா. எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச உடனே சரிப்பா நீ எப்படிப்பா என்ன, நான் உழுத உடனே நீ பாட்டுக்கு நீ போயிட்டு இருக்க வேண்டியதானே, நீ தான் கொடுமைக்காரனாச்சே, நீ எப்படி என்னை பார்த்த உடனே உனக்கு காப்பாற்றணும்னு எப்படி எண்ணம் தோடித்துன்னா, அதான் எனக்கும் தெரியலன்றான். எனக்கு அந்த எண்ணங்கள்லாம் இப்போ வந்து எனக்கு நான் வந்து ஒரு ரத்தத்தை பார்த்தா பயமா இருக்கு. இப்போ யாரும் உங்க காலில் குளத்துல விழுந்து அடிபட்டது, இந்த பெட்டை பார்த்த உடனே எனக்கு மனசுல வந்து ஒரு பயம் உண்டாருது. ஐயோ பாவம், அந்த இறக்க குணம் உண்டாருது. முன்னாடி எனக்கு இதெல்லாம் உண்டாகாது. உங்ககிட்ட இருந்து தான் எனக்கு இந்த மாற்றம் வந்தது. உங்களை பார்த்த அப்புறம் தான் எனக்கு இந்த மாற்றம் வந்தது. ஏன்னா உங்களுக்கு அந்த இது உண்டு, அந்த தன்னுடைய பார்வைப்பட்ட இடத்தையே புனிதமாக்கிற அந்த சக்தி உண்டு. உடனே அவர் வந்து என்ன பண்றாரு, எனக்கு வந்து இந்த இது சலிச்சு போச்சு, எனக்கு பிறவி வேண்டாம், நான் முக்தி அடையணும், நான் செஞ்ச பாவம் மூட்டை கணக்கில் செஞ்சிருக்கேன், அளவே இல்லை, நான் செஞ்ச பாவம், எனக்கு முக்தி வேணும்னு கேட்கறான். முக்தி எப்படி கிடைக்கும், அவன் பண்ண வேலைக்கு எப்படி முக்தி கிடைக்கும்? அதனால என்ன பண்றார், நீ கோவிந்தான்னு சொல்லு, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி பெருமாளையே நினைச்சுரு. கோவிந்தான்றது 3 எழுத்து, நம்ம தமிழ் எழுத்துலதான் 4 எழுத்தா கோவி இந்தான்னு போடுறோம். நீங்க வந்து இந்த பழைய இந்த கிரந்த எழுத்து எழுதுவாங்க சார், பாத்திருக்கீங்களா? சேர்த்து எழுத்து, கூட்ட எழுத்துன்னு இப்போ எழுதுவாங்க சரிங்களா, பாத்திருக்கீங்களா? அப்ப இக்கு ஒன்னா எழுதிருப்பாங்க, இக்ஷா இக்ஹா இதெல்லாம் ஒன்னா எழுதுவாங்க. அது மாதிரி இங்க வி இந்து கோ தனி எழுத்து, வி இந்த ஒன்னா சேர்த்து எழுதுவாங்க. வீல வந்து வா போட்டு நம்ம முடிக்கிறோம் இல்லையா, நம்ம முடிக்கிற கோடு இருக்கு, கடைசி கோடு வாவோட கடைசி கோடும் இந்த ஒத்த கொம்பு நாவோட முதல் கோடும் ஒன்னா இருக்கும். அப்படி வா போட்டு அந்த அந்த அடுத்து வரனா இந்துக்கு வருது இல்லையா, இந்த பந்துக்கு வருது இந்து, அந்த இந்துக்கு அந்த முதல் கோடு வருது இல்லையா, அந்த கோடும் வாவோட கடைசி கோடும் ஒன்னா இருக்கும். ஓ வி இது அப்படியே இந்து அப்படியே போட்டுட்டு, இந்த விக்கு எப்பயும் போடுற மாதிரி வி அந்த காலோட முடிகிற இடத்துல ஒரு சுழி மேல
வினன்னு வராது. மேல புள்ளி வச்சுட்டீங்கன்னா இந்த புள்ளி வந்து இந்த இந்துக்கு வரும். கோவிந்த் அப்படின்னு கோவிந்தா அப்படி 3 எழுத்து. அது கோவிந்தா. அது புரியலன்னா கேளுங்க, நான் அப்புறம் சொல்றேன் எப்படின்னு. இந்த எப்படி சேர்த்து எழுதுவாங்கன்னு. அது மாதிரி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இக்ஷா, அந்த இக்கு, இதெல்லாம் மட்டும்தான் நமக்கு தெரியும். தமிழ் எழுத்துக்களை நிறைய கூட்ட எழுத்துக்கள் அந்த காலத்துல எல்லா எழுத்துலையுமே கூட்ட எழுத்து இருக்கு. ஒரு எழுத்தோட இன்னொரு எழுத்தை கூட்டுறதுக்கு அது ஒரு வழி இருக்குது. அதான் இப்ப இந்த எப்படி சேர்ந்தது, அதே மாதிரி த என் எப்படி சேரும், அதெல்லாம் இருக்கு. எல்லா எழுத்துமே எந்த ஒரு எழுத்தும் இன்னொரு எழுத்தோட எப்படி சேர்த்து எழுதுறதுன்றது அந்த காலத்துல இருக்கு. அந்த காலத்து டாக்குமெண்ட் ரைட்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது இருக்கும், நிறைய நிறைய இடங்கள்ல இருக்கும். ஆக அந்த கோவிந்தான்றத கோவிந்தா அந்த 3 எழுத்து, அதான் அதுதான் 3 எழுத்துன்றது. நம்ம 4 எழுத்துன்னு வச்சுக்கோம். கோன்னா மலை, கோன்றது வந்து அரசன், மலை எப்படி வேணாலும் எடுக்கலாம். மலைக்கும் கோன் பேரு. விந்துனா தாங்கிறது. தான்றது வந்து அபயம் கொடுப்பவன். தாதான்னா ஆதரிப்பவன், அபயம் கொடுப்பவன் அர்த்தம். அந்த கோவர்தனகிரியை தூக்கி மேல கைக்கு மேல பிடிச்சி பசுக்களுக்கு ஆதரவு கொடுத்தவன், பசுக்களுக்கும் அந்த கோவலத்துல இருக்க இடையர்களுக்கும் ஆதரவு கொடுத்தவன் அர்த்தம் கோவிந்தான்றது. கோவிந்தான்றதுக்கு இன்னும் நிறைய மீனிங் இருக்கு. கோவிந்தான்றதுக்கு அந்த மீனிங் கோவிந்தா அப்படிங்கிறது. அந்த கோவிந்தான்ற நான் கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தை சொல்லுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறேன். இந்த கோவிந்தான்ற வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அவன் அதை சொல்றான், இந்த கோவிந்த நாம சங்கீர்த்தனத்துல சொல்றான். நீங்க திருப்பதிக்கு போனீங்கன்னா பாத்தீங்கன்னா வெங்கடேசா வெங்கடேசா வெங்கடேசான்னு சொல்றாங்களா யாராவது? பாலாஜி பாலாஜி பாலாஜின்னு சொல்றாங்களா? கிடையாது. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான் தான் சொல்லுவாங்க எல்லாரும். ஏங்க அதே மாதிரி பாருங்க, பெரும்பாலும் பாமர ஜனங்கள், பெரும்பாலும் ஏழமப்பட்ட ஜனங்கள் அதிக ஆன்மீக எண்ணம் இருக்கும். ஆன்மீக கதைகள் அறிவுகள் இல்லாதவங்க பாருங்க, பெருமாள் கோயிலை பார்த்த உடனே என்ன பெருமாள்னே பேர் தெரியாது, கோவிந்தான் தான் சொல்லுவாங்க. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்வாங்க. அது மாதிரி அந்த கோவிந்த நாம சங்கீதத்துக்கு அதுதான் அவ்வளவு மகிமை இருக்கு. இந்த கோவிந்த நாம சங்கீதத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு மோட்சத்துக்கான வழி கிடைக்கும். இவ்வளவு பாவம் பண்ணவனுக்கு அந்த கோவிந்த நாம சங்கீதத்தை சொல்லிதான் அவனுக்கு கிடைக்கிறது. அதுதான் சொல்ல வந்தேன். இந்த கோவிந்த நாம சங்கீதத்தை இவன் சொல்றான். இவனை சொல்லி கொடுத்துருப்பாரு. திருப்பாவையில பாத்தீங்கன்னா 27, 28, 29 3 பாட்டிலையுமே வந்து கோவிந்த நாம சங்கீதம் வரும். கோவிந்தான்ற பேர் வரும். 27, 28, 29 முடியிற 3 பாட்டிலையுமே பாத்தீங்கன்னா 27 வந்து கூடாரை இதனாம கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னோடு, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னோடு பாடி பறைதலில் யாப்பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வழியை தோடைய செவிப்புவே பாடகமே என்றனை பல்கலனும் ஞாபகம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய்ப்பீது முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். இது வந்து 27வது பாட்டு. அது மாதிரி 28 பாத்தீங்கன்னா 28 அடுத்தது வந்து கறவைகள் பின் சென்று காலம் கலந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்ச்சை உலத்துணை திரைவு பெருதிரை புண்ணியம் ஞாபகம் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உற்ற உறவேல் ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையலோ ரப்பாவாய்ன்றது 28வது பாட்டு. அதுலயும் கோவிந்தான்றது வரும். குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உற்ற உறவேல் ஒழிக்க ஒழியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிற்றஞ்சிறு ஆலை வந்து நிச்சயித்து உன் பொற்றாமல் அடியை போற்றும் பொருள்களால் பெற்றவே துண்டம் குலைத்து, பெற்றம்னா இது மாடு, கண்டுக்குட்டி மாடு. அந்த இது பெற்றவே துண்ணும் குளத்தில் பிறந்தவன் குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது எற்றை பறையதவா அன்றுகான் கோவிந்தா, எற்றை பறையதவான் என்றுகான் கோவிந்தா அற்றைக்கும் அற்றை பறையதவா அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறவைக்கும் உந்தனோடு உற்றவுமையாகவும் உனக்கே நாம் மாற்றிவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றையில் ஒரு பாவாயின்னு 3வது பாட்டு. இந்த 3 பாட்டிலையுமே கோவிந்தான்ற வார்த்தை வரும். இந்த கோவிந்தா நாம சங்கீதத்துக்கு அவ்வளவு இருக்கு. அதுக்காக சொல்றாரு. அது மாதிரி கோவிந்தா நிறைய ஆழ்வார்கள் பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிந்த நாம சங்கீதத்தை நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. கோவிந்த நாம சங்கீதன்றது அதான். அதனாலதான் அதுக்கு மட்டும் வெங்கடேச நாம சங்கீர்த்தனம்னோ பாலாஜி நாம சங்கீர்த்தனம்னோ யாரும் சொல்லலை. கோவிந்த நாமத்தை அப்புறம் தான் சங்கீர்த்தனம்னு சொன்னாங்க. அது கோவிந்தன் ஒன்று, அந்த கோவிந்தோன்று அந்த சொல்லு அதுவே ஒரு சங்கீர்த்தமா, கீர்த்தனம் மாதிரியா, அது சங்கீதம் மாதிரியா. அந்த கோவிந்தான்ற சொல்லே ஒரு சங்கீதம் மாதிரி. அதனாலதான் கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்த நாம சங்கீர்த்தனம் அதை சொல்றது. அது மாதிரி அவன் சொல்றானா, அவனுக்கு அந்த ஷரபிந்த் அது மாதிரி சொல்ல அவனுடைய பாவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கழிஞ்சு கடைசியில அவனை செத்து போனோடனே மோட்சத்துக்கு அவருக்கு வழி இருக்கு, மோட்ச கதவு திறந்திருக்கு. ஆனாலும் பெருமாள் வந்து நீ பண்ணினது மிகப்பெரிய பாவங்கள்லாம் செஞ்சிருக்க,
நீ அந்த மாதிரி ஒரு பாவம் செஞ்ச ஒரு பிறவியா இருந்து நீ யாரும் அங்கே வர முடியாது. நீ போய் மறுபடியும் ஒரு உத்தமனான ஒரு பிறவியை உனக்கு கொடுக்குறேன். அந்த பிறவியை எடுத்து 16 வயசு வாழ்ந்துட்டு என்கிட்ட வந்து சேரு. 16 வயசு அது வரைக்கும் இருந்துட்டு வாழ்ந்துட்டு என்கிட்ட வந்து சேருன்னு ஒரு உத்தம பிராமண பிள்ளையா அவனுக்கு இதை கொடுக்குறேன். அந்த அவனுக்கு ஒரு வரம் கொடுத்து அனுப்புற. அடுத்த பிறவில ஒரு உத்தம பிராமணனா பிறக்கிறான். 16 வயசுக்குள்ள எல்லா வித்தியையும் வியாக்கியானங்கள் எல்லாமே தெரிஞ்சுட்டு எல்லாம் சொல்லி கொடுக்குறான். எல்லாத்தையும் கொடுக்குறான். அது அந்த கதை நான் அப்புறம் சொல்றேன். எல்லாத்தையும் கத்துட்டான். எல்லாத்தையும் 16 வயசுலயே எல்லாத்தையும் கத்து விடுறான். ஆனா அதுக்குள்ள அவனை வந்து ஒரு தசரதை நடிச்சுடுவான் பாருங்க அம்பால. அந்த குழந்தை தான் அது. தசரதன் அம்பால அடிச்சு குழந்தை செத்து போயிடும். அது சொல்றேன், நான் அப்புறம் சொல்றேன் கதையை. அதனாலதான் தசரதனுக்கு புத்திர சாபம் வந்தது. அந்த அந்த மாதிரி அது வந்து இது மாதிரி ஒரு கதை இருக்கு இதுல. அதைத்தான் இவன் சொல்றான். 3 எழுத்து சொன்னேனும் சரபிந்து போல கோவிந்தாண்ட வார்த்தையை கூட நான் சொல்லல அப்படின்னு சொல்றேன். நாளை சந்திப்போம்.